ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட் ரெசிபிஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பரான டேஸ்டான கேரளா ஸ்டைலில் கடலைக்கறி எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். இது நீங்கள் சாதமாக இருக்கட்டும், சப்பாத்தியாக இருக்கட்டும், என்ன ஒரு மெயின் டிஷ் பண்ணாலும் அதுக்கு சூப்பராக சூட் ஆகிற மாதிரியான சைட் டிஷ் தான். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இது பண்ணுறதுக்கு ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு ஒரு பட்டை, 4-5 கிராம்பு, ஒரு இலையை பிச்சுட்டு சேர்த்துக்கோங்க. இது நல்லா வெடித்து வரும்போது ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. 2 வெங்காயம் நம்ம சேர்க்கும் போது டேஸ்ட் ரொம்பவே நமக்கு நல்லா கிடைக்கும். இப்போது இதை நல்லா கிண்டி விடுங்க. இது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும், ரொம்ப வதங்க வேணாம், இந்த மாதிரி வந்தால் போதும். இப்போ நம்ம இதில் 2 பச்சை மிளகா, ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது ரெண்டுமே பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இதில் ஒரு தக்காளியை சேர்த்துக்கோங்க. பெருசாக இருந்தால் 1, சின்னமாக இருந்தால் 2 தக்காளி கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் போட போகிற கடலையோட குவான்டிட்டியை பொறுத்து தான் நீங்கள் இதெல்லாம் போடணும். நீங்கள் கடலை அதிகமாக போட்டிங்கன்னா இதெல்லாம் கம்மியாக போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி 1 கப் கடலை எடுத்திருக்கேன், அதுக்கேற்ற மாதிரி நான் இதெல்லாம் போட்டுக்கிறேன். இப்போது இது நல்லா மசிய வெந்துருச்சு. வெந்ததுக்கப்புறம் இதில் நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். இதில் நீங்கள் 1.5 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க, 2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. நீங்கள் கடலை அதிகமாக போடுறதா இருந்தால் இதெல்லாம் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போது இதை நல்லா கிண்டி விட்டுட்டு நம்ம கடலை சேர்த்துடலாம். இந்த கடலையை நான் 8 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இது நல்லா ஊறி இருக்குது. நான் நைட்டே ஊற வச்சுட்டேன், காலைல செய்கிறேன். அதே மாதிரி நீங்களும் நல்லா ஊற வச்சுக்கோங்க. நல்லா ஊறினா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போது இதை நல்லா கிண்டி விட்டுருங்க. கிண்டி விட்டுட்டு இதில் கொஞ்சம் உப்பு, நம்ம குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க. இதில் கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்துட்டு லைட்டாக சேர்த்தா போதும். சேர்த்து நல்லா கிண்டி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணியை விட்டு நம்ம கொதிக்க விடணும். இது கொதிச்சுட்டு இருக்கும்போது கொஞ்சமாக தேங்காயை நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு. இப்போது இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கிண்டி விட்டுருங்க. கிண்டி விட்டுட்டு மூடி போட்டுட்டு ஒரு 6-7 விசில் விட்டுக்கோங்க. கடலையை பொறுத்து தான் நம்ம விசில் தேவைப்படும். கடலை புது கடலையாக இருந்தால் சீக்கிரம் வெந்துடும், பழைய கடலையாக இருந்தால் கொஞ்சம் நின்று தான் வேகும். நீங்கள் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு கடலை வேகாத மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் 2-3 விசில் சேர்த்து கூட வச்சுக்கலாம். எனக்கு இன்னும் கூட கொஞ்சம் திக்காக இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுது, அதனால் நான் இன்னும் 2 விசில் சேர்த்து வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் விசில் வச்சு எடுத்துட்டேன். இது நல்லா கொலன்னு வந்துருச்சு, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும்.